ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையில் கிச்சடி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறேன். இங்கே நாகா பிராண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், நைட் டின்னராகவும் செய்யலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா ஹை ஃபைபர் இருக்கிறதுனால. இங்கே தேவையான சாமான்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கேபேஜ், கேரட்டும் பட்டாணியும் எடுத்திருக்கேன். கேபேஜ், கேரட் பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கிறத நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்து இங்கே தனியாக நீங்கள் தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நெய்யில் நம்ம அதை தாளிச்சிருக்கோம். இப்போ கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இதில் கடலைப்பருப்பு நிறைய, அந்த பருப்பு வகைகள் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாமான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இதுக்கான மசாலாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. ஏன்னா நம்ம கிச்சடி செய்கிறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேபேஜ், கேரட் அண்ட் பட்டாணி எல்லாம் சேர்த்து இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 1 பங்கு கோதுமை ரவைக்கு 3 பங்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வருது அளவு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் போட்டு 1 விசில் விட்டு கரெக்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அடியில் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ 1 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு வந்துடும். இது பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் பேக் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜுக்கு போனப்போ இது வந்து தயிர் கூட சர்வ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி பாயில்டு எக்கு வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இது கூட நான் வச்சிட்டேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு லஞ்ச் பேக் வேணும்னு அவளே கேட்டனால அமேசானில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அந்த இன்சுலேட்டட் லஞ்ச் பேக் மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.